காண்டிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மண்டே. மேடம் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. வீடியோ போட முடியல. காரணம், செல்ஃபோன் பசங்க எதிர்க்க எடுத்துனா அவங்க கேட்ச் பண்ணிடுறாங்க. அதுக்காக அவங்க எதிர்க்க நம்ம ஃபோன் எப்படி இருந்தால் தான் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, விளையாடுறாங்க. மற்ற இதில் அவங்க மைண்டு போதும். ஏன்னா நம்மளே செல்ஃபோன் கொடுத்து கெடுக்கக்கூடாது. பொதுவாக செல்ஃபோன் இருந்தால் நல்லாவும் இருக்குது நம்மளுக்கும். ஏன்னா ஃபோன் வந்தால் மட்டும் நம்ம அட்டன் பண்ணுறது, மற்றபடி ஆஃப் பண்ணி வச்சிடுறது. அதுக்காக தான் ஃபோன் எடுக்கிறதில்ல, வீடியோ பசங்க போடுறதில்ல. அந்த விஷயம் ஓகே. இன்றைக்கி எல்லாம் வெளியே விளையாடிருக்காங்க. நான் வந்துட்டேன். மேடம் ஆஃபீஸ் போயாச்சு. இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் வேலை கிடைக்கட்டும். பரீட்சையில் படித்தவனுக்கு பரீட்சைகள்லையே கேட்கட்டும். அப்போ தான் அவன் தைரியமாக எழுதுவான் இல்லையா? அதே மாதிரி கல்யாணம் ஆவனுக்கு ஈஸியாக கல்யாணம் வேலை நல்லபடியாக பொண்ணு புள்ள அமையட்டும். ஜாலியாக இருக்கட்டும். அவ்வளோதான். லைஃப் வெரி ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி கேட்குதுல்ல, அதான் ரெடியாச்சு. சரிங்களா? ஸோ அப்போ தான் பார்த்து ஜாலியாக சாப்பிடணும். சிக்கன் பிரியாணி இன்றைக்கி. அதே மாதிரி எக்கு அண்டு இதில் பசங்க பிடிச்ச மாதிரி 65. இது ரைத்தானா, வெங்காய பச்சடி. ஓகேவா? இது சும்மா அந்த புளிப்புக்கு. இது வேணால் என்ன மாடல் தெரியல, ஹைதராபாத் மாடல் இன்னும் சொல்கிறாங்க. டம் பிரியாணின்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே ஜாலியாக செய்யுங்க. பசங்க மட்டும் தான் நாங்கள் இப்படிலாம் கொஞ்சம் ஜாலியாக ஆடுவோம். மற்ற நேரத்துக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு சிம்பிளாக செய்வோம். ஏன்னா அதோ இப்போ லீவு முடிய போகுது. தசரா லீவு வந்துட்டா அது ஸ்கூல் கிளம்புறதுக்கு அவங்கவுங்க ஃப்ளைட் தனித்தனியாக போவோம். ஒரு ஃப்ளைட்டு ஆவடி போவோம், இன்னொரு ஃப்ளைட்டு பள்ளிக்கரணை போயிடும். அப்புறம் நாங்கள் சைலண்ட்டாக ஃப்ளைட் மோட்டில் இருப்போம். அதாவது சைலண்ட்டாக இருப்போம். அதான் விஷயம். ஓகேங்களா? அதாவது பசங்க வரும்போது நல்லா இருக்குது. இருக்கும்போது ரொம்ப வாழ்த்தனமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு போன பிறகு தான் ரொம்ப ஃபீல் ஆஃப் இந்தியா ஆகிடும். ஆனால் எங்கள் வீட்டு பசங்க போன பிறகு அந்த ரூமில் பவுட்ரு வாசனை வரும். அப்படி அதுக்கு இருக்கிற இது இருக்கும். 1-2 விட்டுருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு நாங்கள் ஜாலியாக இருப்போம். அதுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நான் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டேன். பசங்க என்ன எழுதட்டும் செவுத்து வாழல. வீடெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். உள்ள ஆள் மட்டும் நான் பண்ணல. ஏன்னா என் சின்ன பேச்சு அந்த அம்மா சிக்னேச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பைசா கொடுத்தாலும் பண்ண முடியாது. அதனால தான் விட்டேன். ஓகேங்களா? நீங்களும் எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்க்கும்போது அந்த பசங்க இது நினைப்பு வரும். ஓகேவா?